எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வள்ளி. நான் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி போட்டிருக்கேன். அடுத்தடுத்து வீடியோஸ் வர இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் கோதுமை அல்வா செய்ய போகிறேன். அதுக்கு 200 கிராம் கோதுமையை தண்ணி ஊற்றி பிசைஞ்சு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கிடணும். 100 நெய் பிராண்டடாக இருக்கணும். 50 கிராம் முந்திரி, 400 கிராம் சர்க்கரை. கோதுமை பால் ரெடி பண்ணதுக்கு ஊற வச்ச மாவில் 500 மில்லி தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. மெல்லிசான வடிகட்டில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. மாவு வந்து கட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணியாக தான் இருக்கணும். அதனால் மெல்லிசான வடிகட்டியில் நல்லா ஊற்றி தண்ணியாக இருக்கிற அளவுக்கு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கோதுமை பால் ரெடி ஆகிட்டு, இதுவும் உங்களுக்கு கட்டியாக தோணுச்சுன்னா அதில் கொஞ்சம் ஒரு 50 மில்லி அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காட்டுற அளவுக்கு தான் தண்ணியாக இருக்கணும். தண்ணியாக இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, கட்டியாக தான் இருக்கக்கூடாது. அடுப்பில் நான்ஸ்டிக் அல்லது இன்டால் இந்த ரெண்டில் ஏதாட்டும் ஒரு கடாய் வச்சு, கடாய் சூடானதும் 25 கிராம் நெய் ஊற்றி அதில் கொஞ்சம் முந்திரியை முழுசாகவும் கொஞ்சம் முந்திரியை பொடி பொடியாகவும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் கலரில் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அதே கடாயில் எடுத்து வச்சுருக்க கோதுமை பாலை ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடி பிடிக்காமையும் கட்டி விழாமையும் 1/4 மணி நேரம் கலந்து விடுங்க. பால் கட்டி ஆகிட்டுனா அது கூட 100 மில்லி அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கலருக்காக கேரமல் ரெடி பண்ண 4 ஸ்பூன் அளவு சர்க்கரை, 50 மில்லி தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ கோதுமை பால் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ கோதுமை பாலில் 350 கிராம் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. அது நல்ல கண்ணாடி பதத்துக்கு வர தண்டியும் ஜெல்லி மாதிரி வரணும். அந்த மாதிரி கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 மணி நேரம் கலக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கேரமில் ரெடி பண்ணிக்கிடலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த கேரமில் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதை நல்ல கலர் மாறுற அளவுக்கு கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப கூட்டெல்லாம் வேண்டாம். நல்ல கலர் வரதண்டி கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், கலர் வந்துட்டு. இது நான் எதுக்காகனா கலருக்காக தான் செய்கிறேன். கேசரி பொடியெலாம் போடுவாங்க, நான் கேசரி பொடி போடலை. அதுக்காக இதை நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ கேரமல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ கோதுமை பாலில் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நல்லா கலக்கி விடுங்க. இப்போது இது நல்ல ஒரிஜினல் அல்வா கலருக்கே வந்துடும். இந்த ஸ்டேஜில் 50 கிராம் நெய் ஆட் பண்ணி 1/4 மணி நேரம் கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. கால் மணி நேரம் கழித்த பிறகு வறுத்தெடுத்த முந்திரியை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மீதி இருக்கிற நெய்யும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. நெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நெய் எனக்கு சைடில் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு, அதே மாதிரி உங்களுக்கும் வர்ற அளவுக்கு அடுப்பிலே வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ சூப்பரான திருநெல்வேலி அல்வா ரெடி ஆகிட்டு, இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கோதுமை மாவில் திருநெல்வேலி அல்வா ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. அவ்வளவுதான், இதுதான் என்னோட எளிமையான ரெசிபி. நான் இன்னொரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா.